ஜீவன் தப்ப தானியம் கொள்ள எகிப்து நோக்கி விரைய இஸ்ரவேல் ஆலோசனை விடுக்க, எண்ணிக்கையில் தசமுடை புத்திரரே அவ்வையின் விரைய நாசமோசம் பின்தொடரும் என்றெண்ணி தனையன் பென்யமீனை தன்வசம் வைத்து பிரமைந்தற்கு பிரியாவிடை கொடுத்தனனே. தானியம் கொள்ள வருகை புரிந்த இஸ்ரவேல் புத்திரர் யோசேப்பை பணிந்தனரே. ஒரு சூதுடை தமையரை அறிந்தும் அறியாதவன் போல எவ்வையின் விடுத்து வந்தீர்கள் என வினவ, தமையரோ அவ்வோன் தங்கள் பின் பிறந்தான் என அறியாது பணிமொழி விடுத்த வண்ணமாயிருக்க, யோசேப்போ விடாது நீவீர் வனக்குத்தரோ என சொற்களை தொடுத்து கொண்டே இருக்க, நிஜஸ்தரோ நிஜத்தின் நிறம் மாற்றாது பணிமொழி பொழிந்ததோவினில், மடியார் நாங்கள் கானான் தேசமதில் ஓர் தகப்பன் புத்திரரே, நாங்கள் 12 சகோதரரே, இளையோன் ஒருவன் தகப்பன் வசம் உள்ளாரே, ஒருவனோ காணப்படாமற் போயினானே என உரைத்தவனை யோசேப்போ விடாது கடுமொழியால் விரட்ட, நின்றன் பின்னவன் இவ்வையின் வந்தாலொழிய நீவீர் இவ்வையின் கலையீரே என்றனனே. பின் 3 தினம் காவலில் போட்டுவித்து பின் விடுவித்து ஜீவன் தப்ப ஆலோசனையும் அளித்தனனே. நிஜஸ்தரே, உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்க மற்றோர் சார்ந்தோர் ஜீவன் தழைக்க தானியம் கொண்டு செல்ல, இளையோனை என்வசம் அழைத்து வந்தீரேயாகில் நீவீர் நவின்ற வார்த்தைகள் மெய்யா பொய்யா என விளங்குமே என்றனனே. அந்தப்படியே அவர்களும் ஆமோதிக்க, சிமியோனை காவலில் கட்டி வைக்க, உடன் பிறந்தோர் உடனிருந்து இழைத்த துரோகமே நினைவில் வந்ததே. சொன்னபடி கடையோனை முன்னிறுத்த உத்தரவிட்டு தாயான் தமையரை விடுவித்து சிமியோனை தன்வசம் எடுத்து சகோதரர் சாக்கை தானியத்தாலே நிரப்பி சாக்கு போக்கு சொல்லாதிருக்க எச்சரித்து, தமையர் எவரும் அறியாது அவரவர் சாக்கிலே பணப்பை போட்டு ஆகாரமும் அளித்து தன் சமூகம் கலையச் செய்தானே. வழியில் கழுதைக்கு தீவினமிட தமையன் சாக்கு பையை திறந்திட, பையின் வாயில் பணமுடிப்போ மேலோங்கி நின்றதே. தேவனின் செய்கையை எண்ணி மனம் துவண்டதே. தாங்கள் சந்தித்த தருணங்களை தப்பாது தவிப்புடன் தகப்பன் வசம் ஒப்புவித்தனரே. மறுமுறை தானியம் கொள்ள எகிப்து நோக்கி பயணிப்போமேயாகில் இளையோன் பென்யமின் அவ்வையின் அழைத்து வர உத்தரவானோமே என உருசூதர் உரைத்திட, ஈன்றவனோ மறுத்திட, தானியமோ மீண்டும் செலவழிந்திட, பெற்றவன் பெருமனதுடன் அல்ல அரைமனதுடன் சம்மதித்திட, பென்யமீனுடன் தேசத்தின் அதிபதிக்கு உச்சிதமான பொருட்களும் பயணித்ததே. நிஜஸ்தர் நிஜமாகவே இளையோனுடன் தம் வருகைக்காய் காத்திருந்ததை எண்ணி அகமகிழ்ந்து, அதிபதியானவன் தன்னை பணிந்திட்ட யாவரையும் தன்னுடன் உணவருந்த பணித்தான். தன் குடும்ப வரிசைப்படி பந்தியமர்த்தினான். போஜனம் உண்டு தானியம் கொண்டு கானான் செல்ல எத்தனிக்கையில், இளையோனின் சாக்குப்பையில் அதிபதி வெள்ளிப்பாத்திரம் விடுக்கையில், அவர்கள் அறியாது செல்லுகையில் பணிந்தோர் விடுத்து மரித்தானே வழியில், அதிபதியினிடத்தில் தமையரோ விளக்குகையில், தமையன் யூதா கெஞ்சி விண்ணப்பிக்கையில், ஈன்றவனின் நிலையுரைத்து பின்னவனை விடுவிக்க அதிபதியிடம் மன்றாடினானே. அதிபதி அடக்கிக் கொள்ளாது ஒருவரும் அறியாதிருக்க உத்தரவிட்டு தன்னை தமையருக்கு வெளிப்படுத்தினானே. சத்தமிட்டு அழுது தந்தை நலம் விசாரித்து உடன் பிறந்தோரை உள்ளன்போடு கரம் நீட்டி கட்டித் தழுவி கண்ணீர் சொரிந்தானே. தமையரோ கலக்கமுற்று உத்திரம் சொல்ல இயலாது விழித்து எட்டம் நின்று சஞ்சலப்பட்டு பயத்தினால் உண்டான அதிர்ச்சியினால் மீளாது விழித்தனரே. விற்று போட்டு விடை கொடுத்த தமையரை ஆறுதல் படுத்தின யோசேப்போ மனம் துவளாதிருக்க மொழிந்த மகிழ்மொழியோவெனில், நீங்கள் அல்ல தேவனே என்னை ஜீவரட்சனை செய்ய இவ்வையின் முன்னே அனுப்ப
பூமியில் அம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆதரிக்க பெரிய இரட்சிப்பினால் உங்களை காக்க பார்வோனுக்கு தகப்பனாக அவ்வோன் கர்த்தனாக இவ்வையின் வந்தேனே என்றனனே. பஞ்சத்தில் தன் குடும்பத்தை காக்க நெஞ்சத்தில் மன்னித்து இடமளித்தவன் கோசேன் கஷேத்திரமதிலே வாசம் புரிய அழைப்பு விடுத்தனனே. பார்வோன் சமூகமும் சந்தோஷமாய் சகோதரருக்கும் சார்ந்தோருக்கும் அழைப்பு விடுத்தனரே. வண்டில்கள் நிறை உச்சிதமான பொருட்களும் வழியில் உண்ண ஆகாரங்களும் தமையருக்கு மாற்று வஸ்திரங்களும் கடையோனுக்கோ 300 வெள்ளி காசுகளும் 5 மாற்று வஸ்திரங்களும் தகப்பனுக்கோ எண்ணிக்கையில் தசமுடை கழுதைகளின் மேல் உச்சிதமான பதார்த்தங்களும் தசமுடை கோழிகை கழுதைகளின் மேல் வழிக்கு தானியங்களும் அப்பங்களும் தின்பண்டங்களும் யாக்கோபை அழைத்து வர ஆயத்தமாக்கி யாக்கோபின் தனையன் யோசேப்பு விரைவாய் விரைந்திட வைத்தனனே. தந்தை யாக்கோபோ யோசேப்பு விடுத்த செய்தி அறிந்தான். செய்தியை கேட்டு மூர்ச்சையடைந்தான். தனையனை காண ஆவல் கொண்டான். எகிப்து செல்ல முடிவெடுப்பதற்கு முன் முதலும் முடிவும் மாணவருக்கு முன்னின்று முழந்தாள் இட்டு பலியிட்டு பணிந்து வாக்கு மாறாதவர் தந்த வாக்குகளை சுமந்து கொண்டு எகிப்து நோக்கி பயணப்பட்டனரே. ஆண்டுகள் பல கடந்திடினும் கற்பனை கடந்தோ நுரைத்த கற்பனைகள் கடந்தோடிடாதே. இதயம் என்னும் பலகையில் விரலினால் இழைத்த வரிகளை என் வாழ்வில் இழைத்து பார்த்தேன். வியத்தகு மாற்றம் கண்டேன். என்னில் மாற்றம், என் எண்ணத்தில் மாற்றம், என்னில் அகன்றதே தடுமாற்றம். நான் காணவில்லை ஏமாற்றம். பூமிக்குரிய வாழ்வில் மாற்றம், ஆவிக்குரிய வாழ்வில் மாற்றம், பரத்திற்குரிய வாழ்வில் கண்டேனே ஏற்றம். இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான். ஆமேன்.